ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் கிச்சன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, மில்க் கேக் தான் செய்ய போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிறதோட ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் நந்தினி ஸ்பெஷல் பால் தான் காய வச்சுட்டு 1/2 லெமன் புழிஞ்சிட்டு அது பால் உடஞ்சி வந்துடும். அதை வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 150 ml நந்தினி பால் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு பானையில் ஊற்றி நல்லா சூடாகட்டும். சூடானதுமே இந்த வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பால் உடஞ்சது, அதையும் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை 75 கிராம் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் தட்டி அதிலே போட்டுக்கலாம். அது நல்லா பாயில் ஆகிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கட்டியாகி வந்ததுமே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் போடணும். ஒரே வாட்டி போட வேணாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆக ஆக நீங்கள் நெய் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிவிட்டு அது மேலே ட்ரை ஃப்ரூட்டு, பாதாமோ இல்லை பிஸ்தாவோ ஏதோ ஒன்று வச்சு கார்னிஷிங் பண்ணிட்டீங்கன்னா மில்க் கேக் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க.